கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மார்க்கு 9:42. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக் கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். ஆமென். இன்றைய தியான வசனம் மத்தேயு 18:10, மார்க்கு 9:42 மற்றும் லூக்கா 17:2 ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் உள்ளது. இந்த வசனம் இயேசுவின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஆகும். இங்கு சிறியவர்கள் என்பதில் 2 வகையான விளக்கங்கள் உள்ளன. சரீர ரீதியாக சிறியவர்கள், அதாவது குழந்தைகள். ஆவிக்குரிய சிறியவர்கள், அதாவது விசுவாசத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கும் பலவீனமான விசுவாசிகள். இயேசு இந்த சிறியர்கள் மீது செய்யும் எந்த ஒரு அநியாயத்தையும் கடுமையாக பார்த்து கொள்கிறார். இடறல் உண்டாக்குதல் என்றால் என்ன? இடறல் உண்டாக்குதல் என்றால் ஒருவரை பாவம் செய்ய தூண்டுதல் அல்லது அவரின் விசுவாசத்தை சிதைக்குதல். இதை பல விதங்களில் செய்யலாம். அதாவது தவறான போதனைகள் சொல்லி ஒரு விசுவாசியை வழி தவறச் செய்வது, சிறு பிள்ளைகளை வஞ்சகமாக திருடச் செய்வது, பொய் சொல்லச் செய்வது போன்ற பாவத்திற்குள் இட்டுச் செல்லுதல், தங்கள் செயலால் அல்லது வார்த்தையால் விசுவாசத்தை இழக்கச் செய்தல், முறைமையான விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக இருத்தல். இப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார். இயேசு கூறும் ஏந்திரக்கல் என்பது மிகவும் பெரிய கல். அது கழுத்தில் கட்டப்பட்டால் அந்த நபர் நீரின் அடித்தளத்தில் சென்று மூழ்கி போய்விடுவார். இந்த எச்சரிக்கையின் மூலம் இயேசு மிகவும் தீவிரமான ஒரு உண்மையை விளக்குகிறார். அதாவது தேவன் கொடுக்க போகும் தண்டனையை பார்க்கும் பொழுது ஏந்திர கல்லை கட்டி கடலில் போடுவது அவனுக்கு எளிதாக இருக்கும் என்று மிக தெளிவாக கூறுகிறார். அப்படியானால் தேவன் கொடுக்க இருக்கும் தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படி யோசிச்சு பாருங்களேன். அதாவது கடலில் மூழ்குவது கூட தேவனுடைய தண்டனைக்கு ஒப்பிடும்போது குறைவான தண்டனையாக இருக்கும் என்பது வெளிப்படையாக இங்கு கூறப்பட்டு உள்ளது. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்பதை மத்தேயு 5:19 வாசிக்கிறோம். தேவனுடைய சட்டத்திலிருந்து ஒரு சிறிய காரியத்தையும் புறக்கணிக்கும்படி கற்பிப்பது அழிவுக்கு வழி வகுக்கும். மாறாக அதை போதித்து அனுசரிக்கும்படி செய்வதே உயர்ந்த நிலை. இதுவும் தவறான போதனைகளால் மற்றவர்களை இடரச் செய்வது கடுமையான முடிவுகளுக்கே வழி வகுக்கும் என்பதை காட்டுகிறது. ஆகையால் நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் எச்சரிப்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமலும், முக்கியமாக ஒருவருக்காக மற்றொருவர் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக நில்லாமலும் இருக்கணும். அதாவது
அவங்கள நம்ம எப்போ பாரு குறை சொல்கிறது, என்ன நீ பெருசாக இது பண்ணுற, அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அவங்கள சொல்லி சொல்லி மட்டம் தட்டுறதோட அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் அப்படியே போக்கடிக்கிறது. இது மிக மிக பெரிய பாவம். இதுவும் இடறல் என்றும் அதனால் பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதையும் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அறிவுறுத்துகிறார். நமக்கு இருக்கும் அறிவால் அல்லது சுதந்திரத்தால் பலவீனமான விசுவாசிகள் பாதிக்கப்படக்கூடாது. எடுத்துக்காட்டாக, நம்மால் ஒரு விசுவாசி வழி தவறி பாவத்திற்குள் செல்லக்கூடாது. அதாவது நமது செயல்கள் மற்றவர்களின் விசுவாசத்தை பாதிக்காமல் இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களால் மற்றவர்களின் ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? இயேசு தம்முடைய சீஷர்களிடம் இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்வதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எவ்விதத்திலும் மற்றவர்களை பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடாது. தவறான போதனைகள், தீய உதாரணங்கள் மற்றும் யாரை சூழ்ந்தும் விசுவாச குறைவு ஏற்படுத்தும் செயல்களை தவிர்க்க வேண்டும். சிறிய விசுவாசிகளை புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர நினைப்பவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு. தேவனுடைய நீதியில் குற்றவாளிகளுக்கான கடுமையான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மற்றவர்களுக்கு இடறல் உண்டாக்கக்கூடாது. நம் செயல்கள் மற்றவரின் ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தையை முறையாக போதிக்க வேண்டும். தவறான போதனைகள் விசுவாசிகளை பாதிக்கும். பலவீனமான விசுவாசிகளை மதிக்க வேண்டும். அவர்களை வஞ்சிக்கவோ சந்தேகப்படுத்தவோ கூடாது. நம்முடைய சொந்த சுதந்திரம் மற்றவர்களின் விசுவாசத்தை வீழ்த்தக்கூடாது. அது உண்மையாக இருந்தாலும் அது அவர்களை பாதிக்கக்கூடாது. நாம் சொல்கின்றவைகளிலும் செய்கின்றவைகளிலும் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். நாம் ஒரு விசுவாசிக்கோ குழந்தைகளுக்கோ பலவீனமானவர்களுக்கோ இடறல் என்றால் அது தேவன் முன் மிக பெரிய குற்றமாகும். ஆகவே நாம் பிறரை ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி வகுக்க வேண்டும். இடர்பாடாக மாறாமல் இருக்க வேண்டும். அநியாயம் செய்யாத வரிகள், தவறான போதனைகள் இல்லாத வாக்குகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் செயல்கள், இவையே உண்மையான விசுவாசியின் அடையாளம். இதை மனதில் கொண்டவர்களாய் சத்திய வசனங்களை சத்தியமாக போதிப்போம், சத்தியமாக நடப்போம், சாட்சியாக வாழ்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.